கடந்த 17ஆம் தேதி தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு குறித்து தேசிய ஜனநாயக கூட்டணி நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் சி.வி. சண்முகம், திண்டுக்கல் சீனிவாசன் உள்ளிட்டோர் பெண்களை இழிவாக பேசியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதனை கண்டிக்கும் வகையில் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி மத்திய பேருந்து நிலையம் மற்றும் சிக்னல் பகுதிகளில் மர்ம நபர்கள் முன்னாள் அமைச்சர்கள் சி.வி. சண்முகம், திண்டுக்கல் சீனிவாசன், எம்.ஆர். விஜயபாஸ்கர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் அம்மன் அர்ஜுன் ஆகியோரின் உருவ பொம்மைகளுக்கு செருப்பு மாலை அணிவித்து கடும் எதிர்ப்பை தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தகவல் அறிந்து வந்த போலீசார் அவற்றை அகற்றிய நிலையில் இச்சம்பவம் அதிமுகவினரிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பொள்ளாச்சி ஜெயராமன் தலைமையில் அதிமுகவினர் சார் ஆட்சியர் மற்றும் தேர்தல் அதிகாரிகளிடம் புகார் மனு அளித்தனர். தவறு செய்தவர்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். அதேபோல பக்கம் அப்படியே பரவி தமிழ்நாட்டினுடைய முக்கிய தலைவரை நாங்களும், எதிர்க்கட்சி திமுக தலைவரை நாங்களும் அதே பாணியில் அவமரியாதை செய்வோம். காவல்துறையும் அரசு அலுவலர்களும் சரியாக இதில் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் உடனடியாக தேர்தல் ஆணையத்திற்கு புகார் கொடுத்து எழுத்து மூலமான புகார் கொடுத்து உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அந்த அதிகாரிகள் மீது கண்டிப்பாக அந்த அதிகாரிகளை மாற்ற வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்து போராடுவோம். முளையிலேயே இந்த பிரச்சனையை கிள்ளி எறிய வேண்டும். இல்லாவிட்டால் இது வளர்ந்து மிகப்பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக ஆகிவிடும். இதை தடுக்க வேண்டியது காவல்துறையும் வருவாய்த்துறையும் தான். தூத்துக்குடி மாவட்டம் வேடநத்தம் கிராமத்தில் கடந்த 11ஆம் தேதி 12ஆம் வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்ட வழக்கில் ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடியைச் சேர்ந்த மாவீரன் என்கிற தர்மமுனீஸ்வரன் என்பவரை போலீசார் கைது செய்துள்ளனர். சம்பவம் நடந்த இடத்திற்கு அருகே இருந்த காற்றாலை சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது அங்கு நின்றிருந்த இருசக்கர வாகனத்தின் எண்ணெய் கொண்டு போலீசார் விசாரணையை தொடங்கினர். அந்த வாகனம் பார்த்திபனூரில் திருடப்பட்டது என தெரிய வந்தது. அதனைத் தொடர்ந்து நடத்தப்பட்ட தீவிர விசாரணையில் பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடைய தர்மமுனீஸ்வரன் கைது செய்யப்பட்டுள்ளார். இச்சம்பவம் தொடர்பாக மேலும் இருவரிடம் போலீசார் விசாரணை நடத்தி வரும் நிலையில் இச்சம்பவத்தில் கைதான தர்மமுனீஸ்வரன் 2020 எட்டயபுரம் கீழ ஈராலில் மூதாட்டியை பாலியல் வன்கொடுமை செய்து கொன்றவர் என்பதும், வழக்கில் 2 ஆண்டுகள் கழித்து தர்மமுனீஸ்வரனை காவல்துறை கைது செய்திருந்த நிலையில் பிணையில் அவர் வெளியில் வந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. மதுரை திருமலை நாயக்கர் மகால் பகுதியில் அதிகாலை நேரத்தில் அரசு பேருந்தை வழிமறித்து ஆபாசமாக நடந்து கொண்ட 2 இளைஞர்களை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். ஆரப்பாளையம் விரகனூர் செல்லும் பேருந்தை வழிமறித்த 3 போதை இளைஞர்களில் ஒருவர் தனது ஆடையை கழற்றி ஆபாசமாக செய்கை செய்துள்ளார். இதனை பயணி ஒருவர் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பகிரவே பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. புகாரின் பேரில் விசாரணை நடத்திய தெற்குவாசல் போலீசார் சுப்புராயர் அக்ரஹாரத்தை சேர்ந்த குமார் மற்றும் அபிஷேக் ஆகியோரை கைது செய்தனர். மேலும் இச்சம்பவத்தில் தலைமறைவாக உள்ள மற்றொரு இளைஞரை தேடி வருகின்றனர். திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு தொடர்பாக மக்கள் நீதி மய்யம் நடத்திய 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் சின்னம் தொடர்பான இழுபறி நீடிப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. பேச்சுவார்த்தைக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் பொதுச் செயலாளர் அருணாச்சலம், திமுக தரப்பில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட கோரிக்கை வைக்கப்பட்டதாகவும், ஆனால் கடந்த தேர்தல்களில் 4% வாக்குகள் பெற்று தந்த தங்களது தனி சின்னமான டார்ச் லைட் சின்னத்திலேயே போட்டியிடுவோம் என்பதை திட்டவட்டமாக வலியுறுத்தியுள்ளதாக தெரிவித்த அவர், சின்னம் குறித்து தங்கள் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் எடுக்கும் முடிவே இறுதியானது என தெரிவித்தார். 2019 ஆகட்டும், 2021 சரிங்க, சராசரியா 4% வாக்குகள் மக்கள் நீதி மையத்துடைய சின்னத்திலிருந்து, தனி சின்னத்தில் எங்களுடைய சிம்பிள்லேருந்து, பேட்டரி டார்ச்சிலேருந்து பெற்றிருக்கிறோம். மக்கள்கிட்ட, தொண்டர்கள்ட்ட எல்லாம் சென்றடைந்த சின்னம் பேட்டரி டார்ச். அதில் இந்த குழுவை பொறுத்தவரையில், அந்த சின்னம் பொறுத்தவரையில் எங்களுடைய தனி சின்னத்தில் தான், தேர்தல் ஆணையத்திலிருந்து பெற்ற சின்னத்தில் தான் போட்டியிடுவோம் என்பதை நாங்கள் வலியுறுத்தினோம். இந்த குழுவை பொறுத்தவரையில் மேற்கொண்டு இவர்கள் கூறிய கருத்துக்களும் எல்லாம் தலைவர் பார்வைக்கு கொண்டு செல்ல இருக்கிறோம். தலைவர் எடுக்கிற முடிவு இறுதியானது. பெரியபாளையம் அருகே சிதிலமடைந்த சாலையினால் நிலை தடுமாறி விழுந்த இளைஞர் மீது கல்லூரி பேருந்து ஏறியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியைச் சேர்ந்த வெங்கடேஷ் என்பவர் தனது இருசக்கர வாகனத்தில் GN சிட்டி தெரு வழியாக சென்றபோது மோசமான சாலையினால் கீழே விழுந்துள்ளார்.
அப்போது பின்னால் வந்த தனியார் கல்லூரி பேருந்து எதிர்பாராத விதமாக அவர் மீது ஏறி இறங்கியதில் படுகாயமடைந்தவர் மருத்துவமனை கொண்டு செல்லும் வழியிலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். சாலையை முறையாக சீரமைக்க தவறிய பேரூராட்சி நிர்வாகத்தின் அலட்சியம் காரணமாகவே விபத்தில் இளைஞர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ள நிலையில் விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். ஓமலூர் அருகே வீசிய பலத்த சூறைக்காற்றினால் சுமார் 2300 வாழை மரங்கள் வேரோடு சாய்ந்து பல லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே கோட்டமேட்டுப்பட்டி, பொட்டியபுரம் உள்ளிட்ட கிராமங்களில் நேற்று பெய்த கனமழையுடன் கூடிய காற்றால் அறுவடைக்கு தயாராக இருந்த வாழைகள் அனைத்தும் நிலை குலைந்தன. இதனால் பல மாத உழைப்பும் முதலீடும் வீணானதாக கூறும் விவசாயிகள் வருவாய்த்துறை அதிகாரிகள் உடனடியாக பாதிப்புகளை ஆய்வு செய்து உரிய நஷ்ட ஈடு வழங்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். நாம் தமிழர் கட்சியின் செயல்பாட்டு வரைவு அறிக்கைகளை அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வெளியிட்டார். சென்னை கிண்டியில் தனியார் விடுதியில் நாம் தமிழர் கட்சியின் தேர்தல் அறிக்கை வெளியீட்டு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார். அதில் மதுரையை மொழி, கலை மற்றும் பண்பாட்டு தலைநகராகவும், சென்னையை தொழில்நுட்ப தலைநகராகவும், கோவையை தொழில் தலைநகராகவும், கன்னியாகுமரியை தமிழர் மெய்யியல் தலைநகராகவும் மற்றும் திருச்சியில் நிர்வாகத்துறை தலைநகராகவும் மாற்றப்படும் என வாக்குறுதியளித்தார். மேலும் தலைமைச் செயலகம் மற்றும் சட்டப்பேரவை திருச்சிக்கு மாற்றியமைக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். மேலும் குடிநீர் விற்பனைக்கு தடை விதிக்கப்படும் என தெரிவித்த அவர், கடலில் வீணாக 2300 TMC மழைநீர் கலப்பதை தடுக்க திட்டங்கள் வகுக்கப்படும் என வாக்குறுதியளித்தார். தேவையான அளவுக்கு நான் தண்ணியை ராசி மணல்ங்கிற ஒரு இடத்துல அணை எங்கெங்கெல்லாம் நீர்த்தேக்கம் இருக்கும் கணக்கில்லாத நம்மளுடைய கோட்பாடு இருக்கிற நீர்நிலைகளை தூர்வாரி பராமரிப்பது, புதிய நீர்த்தேக்கங்களை உருவாக்குவது. இப்போ நீங்கள் விண்வெளியில் பறந்து போனீங்கன்னா தேகத்தில் தேம விழுந்த மாதிரி என் தேசத்தில் வெறும் தேமலாக இருக்கும். நீர் தேமல் எங்கா பார்த்தாலும் குளம், குட்டை, ஏரி, கண்மாய், தாங்கல்னு வெட்டி வெட்டி நிறைச்சிரும். ஒரு சொட்டு தண்ணீரை உள்ள விட மாட்டேன். அப்படி தண்ணீரின் தேவையில் நானே தண்ணீரை விடுவேன். நானே சொல்லிடுவேன், எனக்கு தண்ணி தராதேன்றேன். கர்நாடகாவில் நானே தராத, நீ வச்சுக்க அப்படின்னு. ஆனால் ரொம்ப வெள்ளம் வந்துருச்சுன்னு திறந்து விட்டாயின்னு வச்சுக்க, தொலைச்சி போடுவேன்றேன். நீயே வச்சுக்கப்பா அப்படின்னு. ஏன்னா அவன் கேட்டாலும் தரப்போறதில்ல, பிறகு கேட்கணும். தமிழக வெற்றி கழகத்தில் இருந்து விலகிய நடிகை ரஞ்சனா நாச்சியார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்தார். பாஜகவின் கிளை கலாச்சார பிரிவின் மாநில செயலாளராக இருந்த ரஞ்சனா மும்மொழி கொள்கை திணிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து அக்கட்சியில் இருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தார். கடந்த சில நாட்களாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் மற்றும் நிர்வாகிகள் மீது விமர்சனங்களையும் குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்த ரஞ்சனா அக்கட்சியில் இருந்து விலகினார். இந்த நிலையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை நேரில் சந்தித்த ரஞ்சனா திமுகவில் இணைந்து கொண்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ரஞ்சனா, திராவிட இயக்கத்தில் என்னை இணைத்துக் கொள்வதை பெருமையாக கருதுவதாகவும், பெண்கள் பாதுகாப்பை திமுகவை தவிர வேற எந்த கட்சியாலும் கொடுக்க முடியாது என தெரிவித்தார். பெண்களுக்கு பாதுகாப்பு திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர வேற எந்த கட்சியிலையும் கொடுக்க முடியாது. புதுசாக ஒரு கட்சி வருது, மாற்றம் கொடுக்க போகுது. மக்கள் இளைஞர்கள் எல்லாரும் இவ்வளவு எழுச்சியோடு தாவேக்கா பெரும் ஏமாற்றத்தை கொடுக்கறதுக்கு தான் இந்த எலெக்ஷனில் வராங்கன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். மக்களுக்கு எந்த விதத்துலையும் ஏமாற்றமும் கொடுக்க விட மாட்டோம். பெண்களுக்கு எந்த விதத்துலையும் அவமரியாதையும் செய்கிறதுக்கு தமிழ்நாட்டு பெண்கள் இடம் கொடுக்க மாட்டாங்க. குறிப்பாக பெண்களை அவமதிக்கிறத நான் முற்றிலும் எதிர்க்கிறேன். அத்தகைய வகையில் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து விலகி இன்னைக்கு நான் திமுக. மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தமிழகம் வந்தவுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தொடங்கும் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேட்டியளித்துள்ளார். நெல்லையில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் ஓரிரு நாட்களில் தமிழகத்திற்கு வரவுள்ள நிலையில் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என தெரிவித்தார். மேலும் அமலாக்கத்துறையை வைத்து பாஜக மிரட்டுவதாக எழுந்த புகாருக்கு பதிலளித்த அவர், திமுக அமைச்சர்கள் விஜய் உள்ளிட்டவர்கள் மீது 10 ஆண்டுகளுக்கு முன்பு அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை வழக்குகள் உள்ள நிலையில் அதை வைத்து பாஜக மிரட்டுவதாக சொன்னால் சரியானதாக இருக்குமா என கேள்வி எழுப்பினார். மேலும் பாஜகவில் இணைய ஆஃபர் கொடுத்ததாக ஆதவ் அர்ஜுனா கூறியதற்கு பதிலளித்த அவர், விஜய் கட்சியில் இருந்தும் எங்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்றும், ஆதவ் அர்ஜுனா என்பவர் யார் என்றே தெரியாது என்றும் பதிலளித்தார். நான் நேற்று வரது மாதிரி இருக்குன்னு நான் சொல்லலை, வரது மாதிரி இருக்குன்னு சொல்லலை. நேற்றும் இப்போ ஒரு சொன்ன தகவல் அதுவும் தவறான தகவல் தான்.
இனி வரும்போது நாங்கள் பேசிக்கிறோம். எப்போ வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சார்? இன்னும் 1-2 நாளில் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தொகுதி பங்கீடு முழுமையாக முடிந்து விட்டதா, இல்லைன்னா இன்னும் பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறதா? அது நான் உங்களுக்கு பிறகு சொல்கிறேன். சரிங்களா? தொடர்ந்து வந்து தேர்தலுக்கான பணிகள் வந்து எல்லா கட்சிகளும் மேற்கொண்டிருக்காங்க. நேர்காணல் இதில் அப்படியே அதுவும் இல்லை. இன்னைக்கு இன்னும் நாள் இருக்கு. இன்னும் நாமினேஷன் டேட் இன்னும் 10 நாள் இருக்கு, டைம் இருக்கு. இல்லை, அதுக்குள்ள தொகுதியை பேசி முடிச்சா தானே அடுத்த கட்டமான நடவடிக்கைகள் அடுத்தடுத்து. அதை நாங்கள் பார்த்துக்கிறோம். தாம்பரம் அடுத்த அஸ்தினாபுரத்தில் பழைய கட்டடம் இடிக்கும் போது கான்கிரீட் இடிந்து விழுந்து கூலி தொழிலாளி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தாம்பரம் அடுத்த அஸ்தினாபுரம் கிருஷ்ணாநகர் மாணிக்கம் தெருவில் தனியார் நிறுவன ஊழியர் விஜயராகவன் என்பவரின் வீடு புதுப்பிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இன்று மேல்தளத்தில் சீனிவாசன் என்பவர் ட்ரில் மூலம் இடித்துக் கொண்டிருந்த நிலையில் கீழ்தளத்தில் திண்டிவனத்தைச் சேர்ந்த ஆறுமுகம் என்ற கூலி தொழிலாளி வேலை செய்து கொண்டிருந்துள்ளார். அப்பொழுது திடீரென எதிர்பாராத விதமாக மேல்தளத்தில் இருந்த கான்கிரீட் சுவர் கீழே வேலை செய்து கொண்டிருந்த ஆறுமுகத்தின் மீது விழுந்தது. இதில் நெஞ்சு பகுதியில் கான்கிரீட் சுவர் விழுந்ததில் உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்தார். பின்னர் தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த சிட்லப்பாக்கம் போலீசார் உயிரிழந்தவரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்த பின்னர் இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.